Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 students கான arithmetic progression first exercise ஓட question number 2 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா lessons ஓட வீடியோஸும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடண்ட் பாத்துக்கோங்க. முதல் क्वेश्चनல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் क्वेश्चन write first four terms of an AP when the first term and the common difference given below அப்படினு கொடுத்திருக்காங்க. first termம் differenceம் கொடுத்துட்டு four terms எழுத சொல்லிருக்காங்க. AP ஓட general form இதுதான். A plus D, A plus 2D, A plus 3D, A plus 4D போயிட்டே இருக்கும். 4 term கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ இந்த first 4 terms கண்டுபிடிக்கலாம். இப்போ first questionல A யோட வேல்யூவும் 10 ன்னு கொடுத்திருக்காங்க. D யோட வேல்யூவும் 10 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 4 termsல first term நம்ம எழுத வேண்டியது வந்து A. ஸோ Aக்கு வந்து questionல 10 கொடுத்திருக்காங்க. ஸோ the 4 terms are 4 terms. first term A தான். A வந்து 10 கொடுத்திருக்காங்க. ஸோ 10, A plus D, A வந்து 10, D யும் 10 தான். அப்போ 10 plus 10 ன்னு போடணும். அடுத்து 10 plus 2 into 10 2D plus 10 plus 3 into 10 4 term கண்டுபிடிச்சா போதும். இந்த ஃபார்மேட்ல தான் எழுதியிருக்கேன். ஏக்கும் டிக்கு பதிலா 10 போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் term 10 தான். இது 10 plus 10 20 கிடைச்சிருக்கும். முதல்ல மல்டிபிள் பண்ணிட்டு தான் இப்போவுமே வந்து அடிஷன் பண்ணும் போர்ட் மாஸ் படி. அப்போ 2 10s are 20, 20 கூட 10 ஆட் பண்ணா 30 கிடைக்கும். 3 10s are 30, 30 கூட 10 ஆட் பண்ணா 40. அப்போ இதுதான் 4 terms. இதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டினும். ஆனா ஏக்கு பதிலா கொஸ்டின்ல -2 கொடுத்திருக்காங்க. டிக்கு பதிலா 0ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ டி 0 அப்படின்னா அதே டேர்ம் தான் திருப்பி ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். இப்போ A -2 D 0ன்னு எடுத்து அதே மாதிரி 4 terms எழுதுறோம். ஸோ இந்த ஏயும் டியும் யூஸ் பண்ணி இந்த 4 terms கண்டுபிடிக்கிறதா இருந்தா முதல்ல ஏக்கு பதிலா -2, அடுத்து -2 plus 0, அடுத்து -2 plus 2 into 0, அடுத்து -2 plus 3 into 0ன்னு வரும். 0 into anything 0 தான். 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். அப்போ எல்லாமே -2 -2 -2ன்னு வரும். இதுதான் உங்களுக்கான கரெக்டான AP. அடுத்த கொஸ்டின்ல A4 D -3ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 4 terms of an AP எழுதியாச்சு. ஏக்கு பதிலா 4, ஸோ 4 plus Dக்கு பதிலா -3. -3 இருந்தால் மைனஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 plus 2 into -3, ஏயோட வேல்யூ 4 plus 3 into D வேல்யூ கொஸ்டின்ல -3 கொடுத்திருக்காங்க. முதல்ல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 இது பிளஸ் இன்ட்டு மைனஸ் பிராக்கெட் ஓப்பன் பண்ணா -3 கிடைக்கும். 4 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 3s are 6, 4 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 3s are 9. இப்போ 4 1 இதை சப்ட்ராக்ட் பண்ணா -2, இங்கே சப்ட்ராக்ட் பண்ணா -5. இதுதான் நம்மளுக்கு தேவையான 4 terms of an AP. ஃபோர்த் கொஸ்டின்ல A வேல்யூ -1, D வேல்யூ 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே இப்படி கமா போட்டு தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 4 டேர்ம்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுத்து கூட எழுதிடலாம். இப்போ இந்த ஃபோர்த் கொஸ்டின்ல A வேல்யூ -1, அப்போ A plus D பண்ணணும்னா -1 கூட plus 1/2 ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணுறதுக்கு இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி யோசிங்க. ஏன்னா இது கீழே வந்து 1 இருக்கதா தான் அர்த்தம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 2 into -2 -2, 1 1s are 1 தான் வரும். ஸோ +1, டினாமினேட்டரில் 1 2s are 2. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் -1/2ன்னு கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த டேர்ம் A வேல்யூ -1, 2 times D யோட வேல்யூ 2 into D யோட வேல்யூ கொஸ்டின்ல 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க 1/2ன்னு போட்டுடலாம். இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். -1 plus 1 தான் இருந்திருக்கும். -1 plus 1 ஆட் பண்ண ஆன்சர் 0. A plus 3D -1 plus 3 into D வேல்யூ 1/2. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாது. இது நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். -1 plus 3/2 அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷனும் வந்ததுன்னா இந்த கீழே இருக்க நம்பர் இங்கே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. -2 plus 3/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 1/2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம் -1, செகண்ட் நமக்கு கிடைச்சது -1/2, அடுத்த டேர்ம் 0, அடுத்த டேர்ம் plus 1/2 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட 4 terms. கொஸ்டின் நம்பர் 5ல A is equal to -1.25, D is equal to -0.25 கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் டேர்ம் A தான் அப்படியே எழுதிக்கலாம். -1.25. A plus D, so -1.25 கூட plus -0.25 எழுதணும். அவங்க மைனஸ்ல தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது பிளஸ் இன்ட்டு மைனஸ் கண்டிப்பாக மைனஸ் ஆகிடும். அப்போ நம்ம இவங்கள மைனஸ் பண்ணி தான் ஆன்சர் கொடுக்கணும். ஸோ -1.25 பிராக்கெட் ஓப்பன் பண்ணால் பிளஸ் இன்ட்டு மைனஸ் -0.25 வரும். ஸோ ரெண்டு டெசிமல் நம்பருமே மைனஸில் இருக்கு. அப்போ ஆட் பண்ணி அவங்களுக்கு மைனஸ் சைன் கொடுக்கணும். இந்த மாதிரி ரஃப் ஷீட்டில் இதை ஆட் பண்ணி பாருங்கள். டெசிமல் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 1.25 0.25 பாயிண்ட்டுக்கு நேரம் தான் பாயிண்ட் எடுத்து தான் ஆட் பண்ணணும். ஸோ 10க்கு 0 பேலன்ஸ் 1 5 1 1.50 கிடைக்குது. ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆன்சருக்கு மைனஸ் போடணும். ஸோ -1.5 எழுதிடலாம். கடைசியில் எழுதுகிற 0க்கு வேல்யூவில் அதை எழுதணும்னு அவசியம் இல்லை, அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க. ஸோ அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2 into -0.25
மல்டிபிள் பண்ணா இப்போ பாருங்களேன் 2/25 மல்டிபிள் பண்ணா 50 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 2 நம்பர் இருக்கிறதுனால இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வைக்கணும் அப்படின்னு டெசிமல் வைங்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எழுதி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கிறதுனால ஆட் ஆகி மைனஸ் சைன் வரும். அதே மாதிரி 3 டைம்ஸ் டி 3 டைம்ஸ் மைனஸ் 0.25 மல்டிபிள் பண்ணா 0.75 வரும். ஆட் பண்ணா மைனஸ் 2.00 எழுத தேவையில்லை. இப்போ ஏயோட வேல்யூ மைனஸ் 1.25 கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. அடுத்த டேர்ம் மைனஸ் 1.5 50நாலும் 5நாலும் ஒன்று தான். மைனஸ் 1.75 அடுத்து மைனஸ் 2.25 வந்து அப்படியே கம்மியாயிட்டே வந்திருக்கு. இதுதான் உங்களோட 4 டேர்ம்ஸ் ஆஃப் an ஏபின்னு எழுதிருங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த தேர்ட் கொஸ்டின்ல ஃபார் த ஃபாலோயிங் ஏபிஸ் ரைட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் த காமன் டிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்னா ஏன்னு அர்த்தம். இதில் இருக்க முதல் டேர்ம் தான் ஏ. ஸோ ஏ வந்து டைரக்டாக எழுதிக்கலாம். கொஸ்டின்ல 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் வந்து டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா A2 மைனஸ் A1 ரெண்டாவது டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணாதான் அது வந்து டிஃபரன்ஸ். அப்போ டிஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற செகண்ட் டேர்ம் 1 மைனஸ் போட்டுட்டு தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து எழுதணும். 1 மைனஸ் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2 கிடைக்குது. அப்போ மைனஸ் 2ன்றதா உங்களோட காமன் டிஃபரன்ஸ். இது ஏபின்னு அவங்களே கொடுத்துட்டதுனால ஒரே ஒரு காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். உங்களை ஏபியான்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம் ஃபோர்த்ல இருந்து தேர்ட் அந்த மாதிரி மைனஸ் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரியான டிஃபரன்ஸ் கிடைச்சாதான் அதை நம்ம காமன் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றது ஏ, இங்கே கொஸ்டின்ல மைனஸ் 5ன்னு இருக்கு, அப்படியே எழுதிக்கலாம். காமன் டிஃபரன்ஸ்ன்றதோட ஃபார்முலா A2 மைனஸ் A1. A2க்கு பதிலாக கொஸ்டின்ல மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ ஃபார்முலாவில் இருக்க மைனஸை போட்டதுக்கு அப்புறம் தான் A1 எடுத்து எழுதணும். A1 வேல்யூ மைனஸ் 5. இப்போ மைனஸ் போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் 5ன்னு போடணும். இப்போ மைனஸ் 1 பிராக்கெட் ஓப்பன் பண்ணால் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும். பிளஸ் 5ன்னு வரும். 5லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டா 4. அப்போ டியோட வேல்யூ வந்து 4 தான். காமன் டிஃபரன்ஸ் 4ன்றது உங்கள் கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே பாருங்க ஒரு ஏபி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏனா முதல் டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் 1/3. டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும். செகண்ட் டேர்ம் 5/3ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1/3. ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரு டினாமினேட்டர் எடுத்துட்டு 5 மைனஸ் 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 4/3. அதுதான் உங்களோட காமன் டிஃபரன்ஸ். அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0.6. அப்போ ஏ வந்து 0.6 தான். ஃபைண்ட் த காமன் டிஃபரன்ஸ்னா டின்னு அர்த்தம். டிஏ A2 மைனஸ் A1ன்னு எழுதிக்கோங்க. A2க்கு பதிலாக 1.7 மைனஸ் A1க்கு பதிலாக 0.6 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1.7லேருந்து 0.6 மைனஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே 1 இங்கேயும் 1. ஸோ 1.1ன்னு கிடைக்குது. அதுதான் நம்ம காமன் டிஃபரன்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அப்படியே A2 மைனஸ் A1 மட்டும் பண்ணி எழுதிட்டோம். இதில் ஏபி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால மட்டும் தான் நம்மளை வந்து டிஃப்ரென்ஸ் வந்து A2 மைனஸ் A1ன்னு நம்ம எழுதி கம்ப்ளீட் பண்ணுறோம். கொஸ்டினில் ஏபின்னு அவங்க கொடுக்கல, செக் வெதர் இட் இஸ் அன் ஏபி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஸோட வேல்யூ மூணாவது டேர்ம்ல இருந்து ரெண்டாவது டேர்மை மைனஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நாலாவது டேர்ம்ல இருந்து மூணாவது டேர்மை மைனஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினை கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க எதை மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் வர்ற மாதிரியான ஏபிஎஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம 1 டைம் பண்ணியிருக்கோம். ஏபின்னு மென்ஷன் பண்ணதுனால தான் 1 டைம் பண்ணோம். அவங்க மென்ஷன் பண்ணாம செக் வெதர் இட் இஸ் அன் ஏபின்னு கேட்டாங்கன்னா கொஸ்டின்ல எத்தனை நம்பர் இருந்தாலும் அதோட டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஏபின்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் லைக் our video, subscribe our channel for more videos.